Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB English syllabusல இருந்து literary terms and forms இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான MCQs பார்க்குறோம். Okay, on that fine note, move on to the topic. First one, the term a stream of consciousness is derived from the writing of dash. Options: Mary Sinclair, Dorothy Richardson, William James, Gertrude Stein. Correct option C, William James. So William James தான் வந்து the principles of psychology அப்படின்ற புக்ல இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த the principles of psychology அப்படின்ற புக் வந்து 1890ல வெளிவந்திருக்கும். அதாவது 1890களில் அந்த புக் வந்து வெளிவந்திருக்கும். அண்ட் இன்னொரு ஆடட் இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டீரியர் மோனோலாக். இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The phrase disassociation of sensibility was first used by dash. Options: Philip Sidney, T.S. Eliot, John Dryden, Matthew Arnold. Correct option B, T.S. Eliot. உங்களுக்கு இந்த ஃப்ரேஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன். அதாவது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ்ல மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்ல அதில் தான் வந்து இந்த ஃப்ரேஸை எலியாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டாபிசிக்கலோட பப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1921. டைம்ஸ் லிட்ரரி சப்ளிமெண்ட்ல வந்து இந்த ஒர்க் வந்து வெளிவந்திருக்கும். 8th யூனிட்ல இந்த டாபிக் வந்து நமக்கு கவர் ஆகுது. அதாவது மெட்டாபிசிக்கல் போயட்ஸை ரிலேட் பண்ணி தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், இன்டெலெக்சுவல் தாட்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்ல வரும். அதுல இருந்து ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன். To use another person's thought writings as one's own is called as dash. Options: plagiarism, pantheism, syllogism, parody. கரெக்ட் ஆப்ஷன் A, பிளாகரிசம். அதாவது இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. இந்த பிளாகரிசம்க்கு லிட்டரரி தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இமிடேஷன் ஸ்டைலை வந்து அப்படியே காப்பி பண்றது. நெக்ஸ்ட் ஒன். There is nothing outside the text, a key statement emanating from dash. Options: feminism, new historicism, deconstruction, structuralism. Correct option C, deconstruction. Next one. The phrase the willing suspension of disbelief occurs in dash. Options: Biographia Literaria, Preface to Lyrical Ballads, Defense of Poetry, Poetics. Correct option A, Biographia Literaria. அண்ட் த வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்லும் போதே கால்ரெட் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய விதங்கள்ல டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து போயட்டோட நேம் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க, ஃப்ரேஸை கொடுத்து. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டைரக்டா ஃப்ரேஸ் கொடுத்துட்டு எங்க இந்த ஃப்ரேஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். The term theatre of cruelty was coined by dash. Options: Robert Burstyn, Antonin Artaud, Augusto Boal, Matthew Arnold. Correct option B, Antonin Artaud. இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டேர்ம் தான், theatre of cruelty. Next one. The term international fallacy is first used by dash. Options: William Emerson, Northrop Frye, I.A. Richardson, Warren, Wimsatt and Beardsley. Correct option D, Wimsatt and Beardsley. Next one. The term curtal sonnet was coined by dash. Options: John Milton, William Blake, Gerard Manley Hopkins, Matthew Arnold. Correct option C, ஜெரார்டு மேன்லி ஹாப்கின்ஸ். GM ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வரணும், புதுசா ஆட் பண்ணியிருக்கக்கூடிய போயம்ல ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டியர் அப்படின்ற போயம் இருக்குது. அண்ட் அதோட நீங்க கர்டல் சானட்லாம் என்ன, சானட்னா அதுக்கு எத்தனை வரிகள் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். Next one. T.S. Eliot uses the term objective correlative in his essay dash. Options: the metaphysical poets, Hamlet and his problems, tradition, the individual talent, divine comedy. Option B, Hamlet and his problems. Next one. Term egotistical sublime was coined by dash. Options: H.G. Coleridge, John Keats, William Wordsworth, William Hazlitt. Correct option B, John Keats. Next one. The curtal sonnet consists of dash lines. Options: 11, 12, 13 and 14. Correct option A, 11 lines. Next one. The term the comedy of Minos is associated with the early plays of dash. Options: Arnold Wesker, John Arden, Harold Pinter, David Hare. Correct option C, Harold Pinter. Next one. The term practical criticism is coined by dash.
Options William Emerson, B.K. Wimsatt, I.A. Richards, F.R. Lewis. Correct option. Option C, I.A. Richards. Next one. The term feminism was first used by dash. Option Helen Scissors, Gayatri Spivak, Millet, Alice Walker. Correct option. Option D, Alice Walker. Alice Walker ஞாபகம் இருக்கும் அப்படி நம்புறேன். அந்த கலர் பர்பிள் அப்படின்ற பிளே எழுதியிருப்பாங்க. Next one. Which of the following is another term to describe art for art's sake? Options aestheticism, didacticism, realism, neorealism. Correct option. Option A, aestheticism. Next one. Paradox and tension are critical terms promoted by dash. Options Tate and Brooks, Wordsworth and Coleridge, Ezra Pound and T.S. Eliot, Johnson and Pater. Correct option. Option A, Tate and Brooks. Next one. Who of the following did invent the term sprung rhythm? Options are G.M. Hopkins, Robert Burns, P.B. Shelley, Tennyson. Correct option. Option A, G.M. Hopkins. Sprung rhythm, Curtal sonnet, அதே மாதிரி அதோட லைன்ஸ் இந்த மாதிரி G.M. Hopkins பற்றி 3 MCQs இது வரைக்கும் பார்த்துருக்கோம். Next one. The error of evaluating a poem emotional effects upon the reader is known as dash. Options intentional fallacy, pathetic fallacy, affective fallacy, logical fallacy. Correct option. Option C, affective fallacy. Of course, affective fallacy oda definition idu. Next one. According to Coleridge, what it is dissolves, diffuses, dissipates in order to recreate and to unify dash. Options fancy, secondary imagination, epiphany, sensibility. Correct option. Option B, secondary imagination. There is a note here. இந்த கேள்வி எப்படி கேட்டாலும் இந்த செகண்டரி இமேஜினேஷனை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்டுடுறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் பாருங்கள். செகண்டரி இமேஜினேஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் அதோட ஆன்சராக இருக்கும். ஆனால் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக இந்த செகண்டரி இமேஜினேஷன் வந்து அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which of the following feminist critics used the term gynocriticism for the first time? Options Kate Millett, Simon D. Beauvoir, Mary Ellman, Ellen Showalter. Correct option. Option D, Ellen Showalter. Next one. The term campus novel is associated with dash. Options Graham Greene, William Golding, Margaret Drabble, Kingsley Ames. Correct option. Option D, Kingsley Amis. Next one. The dictionary meaning of word is called dash. Options annotation, connotation, denotation, regression. Correct option. Option C, denotation. Next one. Pathetic fallacy is a phrase invented by dash. Options Shakespeare in 1591, John Ruskin in 1856, Oliver Goldsmith in 1761, Carlyle in 1823. Correct option. Option B, John Ruskin in 1856. Next one. Who of the following is known for aphoristic prose style? Options William Hazlitt, Charles Lamb, G.K. Chesterton, Sir Francis Bacon. Correct option. Option D, Sir Francis Bacon. Next one. Ellipsis refers to dash. Options omission of words, addition of words, mixing of words, none of the above. Correct option. Option A, omission of words. Next one. Father of our country and the great emancipator are the examples of dash. Options analogy, epithet, allegory, foil. Correct option. Option B, epithet. And there is a note here. Father of our country and the great emancipator. இது ஒரு epithet அப்படின்னு பார்த்தோம். இது யாரோட epithet அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Feminist is to feminism as purple is to lavender is a phrase used by dash. Options Toni Morrison, Alice Walker, Rita Doe, Gloria Naylor. Correct option. Option B, Alice Walker. And இந்த கோட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் purple is to lavender அப்படின்னு சொல்லி கலர் பர்பிளில் தான் இந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். The theory of reader response criticism is associated with dash. Options Arthur Price, Jonathan Collier, Stephen Greenblatt, Stanley Fish. Correct option. Option D, Stanley Fish. Next one.
Imagism is a school of poetry that flourished under the leadership of Dash. Options: Ezra Pound, Samuel Beckett, Andrew Britton, T.S. Eliot. Correct option, option A, Ezra Pound. Next one. Conceit and wit are the features of Dash. Options: Victorian poetry, metaphysical poetry, sentimental poetry, romantic poetry. Correct option, option B, metaphysical poetry. So இந்த questions-ஓட இந்த வீடியோ இங்க முடியுது. அண்ட் நியூவாக வந்து டெஸ்ட் பேட்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்த டீச்சர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன். கம்மிங் 29 சண்டே இந்த ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஒன்லி டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ Q&A 21K சீரீஸ் அப்படின்னு சொல்கிற Q&A இது எல்லாமே வந்து இந்த சண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும்னு நினைச்சஸ் வந்து 9894955307 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.